அந்த காட்சிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஈசு எருசலேம்குள்ள ஒரு பெரிய வெற்றி ஆரவாரத்தோட வராரு. ஆனா இது ஒரு சாதாரண ஊர்வலம் கிடையாது. இது ஒரு தீர்க்கதரிசன தருணம். வரலாறு முழுக்க இதோட தாக்கம் எதிரொலிச்சது. சரி, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க, அதத்தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல விவரிக்கப்பட்டிருக்கிற இந்த காட்சி ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்படுற வரவேற்பு மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் ஏன் குருத்தோலைகளை பிடிச்சிருந்தாங்க? அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருந்த ஆழமான அர்த்தம் என்ன? வாங்க பார்க்கலாம். அந்த நேரத்துல இருந்த உற்சாகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மக்கள் கூட்டம் தங்களோட ஆடைகளையே வழியில விரிச்சு ஒரு கம்பள மாதிரி ஆக்குறாங்க. குருத்தோலைகளை வெட்டி அவருக்கு முன்னாடி அசைக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஓசன்னான்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருந்திருக்கு. சரி, இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருந்துச்சு? இது வெறும் உற்சாகம் மட்டும்தானா? இல்ல, அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு தான் காரணம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். குருத்தோலைகளுங்கிறது சும்மா ஒரு அலங்கார பொருள் கிடையாது. அந்த காலத்துல போர்க்களத்துல ஜெயிச்சு வர்ற ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்படுற மரியாதையோட சின்னம் தான் அது. இத புரிஞ்சுக்கிட்டாலே மக்களோட மனநிலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க இயேசுவ ஒரு அரசியல் மேசியாவா, தங்கள ரோமர்கள்கிட்டேந்து விடுவிக்க போற ஒரு வீரரா பார்த்தாங்க. அவங்க தங்களோட ஆடைகளை வழியில வரிச்சதுக்கும் கூட ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏகுவ ராஜாவா அறிவிச்சப்பவும் மக்கள் இதே மாதிரி தான் செஞ்சாங்க. இது ஒரு தெளிவான மெசேஜ். இவர்தான் எங்க ராஜா. நம்ம எல்லாருக்குமே ஓசன்னாங்கிற வார்த்தை தெரியும் இல்லையா? நாம் என்ன நினைப்போம்? இது ஒரு புகழ்ச்சியான வார்த்தை, ஒரு கொண்டாட்ட முழக்கம்னு. ஆனா அதோட உண்மையான எபிரேய அர்த்தம் கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஹோஷியானா அப்படின்னா காப்பாற்றும், நாங்கள் வேண்டுகிறோம்னு அர்த்தம். பாத்தீங்களா? இது வெறும் கொண்டாட்ட கூச்சல் இல்ல. ரோமர்களோட ஆட்சியிலிருந்து விடுதலைக்காக ஏங்கின மக்களோட இதயத்திலிருந்து வந்த ஒரு கதறல், ஒரு மன்றாட்டம். இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. மக்கள் கூட்டம் ஒன்னே எதிர்பார்த்தாங்க, ஆனா உண்மையில நடந்தது வேற. அவங்களோட எதிர்பார்ப்புக்கும் நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா தீர்க்க தரிசனம் வேற ஒரு ராஜாவை பத்தி தான் பேசிச்சு. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த நாளை பத்தி தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒன்ன கவனிங்க, அவர் ஒரு போர்க்குதிரை மேல வரல. மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி வீரனா இல்லாம சமாதானத்தோட சின்னமான ஒரு கழுத மேல வராரு. அவர் ஒரு தாழ்மையான ராஜா, ரொம்ப வித்தியாசமான ராஜா. இந்த அட்டவணை அந்த வித்தியாசத்தா ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் மக்கள் ஒரு அரசியல் விடுதலையாளரை எதிர்பார்த்தாங்க, உடனடியா வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சாங்க, ஒரு பூலோக ராஜ்யம் வேணும்னு கேட்டாங்க. ஆனா இயேசுவோட நோக்கம் முற்றிலும் வேற. அவர் ஒரு ஆவிக்குரிய ரட்சகரா, பாடுகளுக்கு அப்புறமாலாம் வெற்றிங்கிற வழியில ஒரு பரலோக ராஜ்யத்தை உண்டாக்க வந்தாரு. இந்த பெரிய முரண்பாடுதான் அடுத்த சில நாள்ல நடந்த அந்த சோகமான நிகழ்வுக்கு வழிவகுத்துச்சு. அவங்க எதிர்பார்த்த அந்த அரசியல் ராஜா கிடைக்காத உடனே அவங்க நம்பிக்கை மொத்தமா ஏமாற்றமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஓசன்னான் ஆர்ப்பரிச்ச அதே வாய்தான் கொஞ்ச நாள்ல அவனை சிலுவையில் அறையுங்கள்னு கத்துது. எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இல்லையா? ஆனா குருத்தோலைகளோட கதை இதோட முடியல. அதோட உண்மையான முழுமையான அர்த்தம் வெளிப்படுதல் புத்தகத்துல தான் நமக்கு தெரிய வருது. அங்க முற்றிலும் வேற ஒரு சூழ்நிலையில அது மறுபடியும் வருது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் ஒரு பரலோக காட்சிய பாக்குறோம். எண்ணவே முடியாத ஒரு பெரிய கூட்டம், அவங்க கைகள்லயும் குருத்தோலைகள் இருக்கு. ஆனா இங்க சூழல் முற்றிலும் வேற. இது எதிர்பார்ப்போட காட்சி இல்ல, இது ஒரு மாபெரும் நிறைவேற்றத்தோட காட்சி. எருசலேம்ல நடந்த சம்பவத்துக்கும் வெளிப்படுத்தல்ல வர காட்சிக்கும் என்ன முக்கியமான வித்தியாசங்கள்னு பாப்போம். இங்க கூட்டம் எல்லா தேசங்கள்ல இருந்தும் வருது. அவங்களோட புகழ்ச்சி கொஞ்ச நாளைக்கு மட்டும் அல்ல, அது நித்தியமானது. ரொம்ப முக்கியமா அவங்க ரட்சிப்புக்காக கேட்கல, மாறா ஏற்கனவே கிடைச்ச ரட்சிப்பை கொண்டாடுறாங்க. இப்போ இந்த 2 நிகழ்வுகளையும் நாம இணைச்சு பார்க்க போறோம். குருத்தோலை அப்படிங்கிற ஒரு சின்னம் எப்படி ஒரு சின்ன எதிர்பார்ப்புல ஆரம்பிச்சு ஒரு மாபெரும் நிறைவேற்றத்தை நோக்கி பயணம் செய்துன்னு பார்க்கலாம். இந்த அட்டவணை அந்த முழு பயணத்தையும் நமக்கு காட்டுது. பூலோகத்துல இருந்த எருசலேம்ல ஆரம்பிச்சு பரலோக சிங்காசனம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இருந்து எல்லா தேசங்களுக்கும் எங்களை காப்பாத்துங்கிற ஒரு மன்றாட்டத்திலிருந்து ரட்சிப்பு தேவனுக்கே உரியதுங்கிற வெற்றியோட பிரகடனம் வரைக்கும், இது ஒரு சின்னத்தோட அற்புதமான உருமாற்றம். ஆக குருத்தோலையோட உண்மையான செய்தி இதுதான்.
அது தவறான பூலோக எதிர்பார்ப்ப ஒரு நித்தியமான பரலோக நிறைவேற்றத்தோட இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. சொல்லப்போனா அது எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியோட சின்னத்திலிருந்து ஏற்கனவே ஜெயிக்கப்பட்ட வெற்றியோட சின்னமாக மாறுது. அந்த பரலோக கூட்டத்துல ஒரு நாள் நாமும் நிற்போங்கிற நம்பிக்கையோட குருத்தோலைகளுடன் நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன்.